ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். 1000 ஒகேபலரி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான ஒரு 5 வார்த்தை. 46 to 50 இன்னையோட 50 வார்த்தை வந்து முடியுது. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வார்த்தை எபிடோம் அப்படிங்கிறது. எபிடோம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாம். இப்போ ஒரு எபிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ராமாயணம் வந்து ஒரு எபிக் ஸ்டோரி. ஏன்னா அது ஒரு காவியம், ஒரு பெர்ஃபெக்டாக வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கணுங்கிற ஒரு எக்ஸாம்பிளாக வந்து விட்டுட்டு போனதுன்னு ஹிந்துயிசமோட ஒரு பிலீஃப் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிக் ஸ்டோரி அதிலிருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த எபிடோம் அப்படிங்கிறத. ஸோ பர்சன் இல்லைனா ஒரு திங் தட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பர்டிகுலர் குவாலிட்டி ஆர் டைப். அதனால தான் எபிக் ஸ்டோரி அப்படிங்கிறத நான் இங்கே எழுதினேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. எபிக் ஸ்டோரி, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ சினானிம்ஸ் என்னென்ன சொல்லலாம்? பர்சானிஃபிகேஷன், ஒரு பர்சனோட குவாலிட்டிஸை பற்றி சொல்கிறது. பர்சானிஃபிகேஷன். எம்பாடிமெண்ட், ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். கைண்ட்னஸோட ஒரு முழு உருவமே வந்து அந்த பொண்ணு தான். ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் யாருன்னா அந்த பொண்ணுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, குவாலிட்டி தான் அதுவும். எம்பாடிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நான் பெர்சானிஃபிகேஷன் போடுற இடத்துல நான் எம்பாடிமெண்ட்டையும் எல்லாம் போட்டுக்கலாமான்னா, லைக் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஓவர்லேப் ஆகும். லிட்ரல் மீனிங்கா வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தனித்துவமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய அந்த கலெக்டிவ் வேர்ட்ஸ தான் நம்ம படிக்கிறோம். ஸோ பெர்சானிஃபிகேஷன்ங்கிறது ஒரு ஹியூமன் குவாலிட்டீஸ். எம்பாடிமெண்ட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு கிட்டத்தட்ட மெட்டஃபர் மாதிரி. மெட்டஃபர்னும் சொல்லிட முடியாது. இப்ப மெட்டஃபர்னா என்னன்னா, வேண்டாங்க. அத நெறைய தனியா இழுத்துட்டே போறேன். எம்பாடிமெண்ட்னா ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். கைண்ட்னஸோட அந்த முழு உருவம். கைண்ட்னஸ வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்றது. எம்பாடிமெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து இன்கார்னேஷன். இன்கார்னேஷன்னாலும் ஒரு அவதாரம் எடுக்கிற மாதிரி தான். ஒரு அவதாரத்த சொல்றது தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த மிஸ்ஸர். இதுக்கு வேணா நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன். த மிஸ்ஸர், எம்ஐஎஸ்இஆர், மிஸ்ஸர். மிஸ்ஸர்னா யாருன்னா, யார் ஒரு நபர் வந்து அதிகமான பணம் வச்சுக்கணும் நம்ம, அது செலவு கூட பண்ண மாட்டாங்க. நெறைய பணம் வேணுங்கிற அந்த ஒரு பேராசை இருக்கும்ல, அவங்க தான் மிஸ்ஸர். ஸோ, த மிஸ்ஸர் வாஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் கிரீட். கிரீடுனா என்னதுன்னா பேராசை. அந்த இன்கார்னேஷன் ஆஃப் கிரீட் அப்படிங்கிறது பேராசையின் முழு உருவமா நம்ம யாரை சொல்லலாம்னா மிசர். மிசருங்கிறது ஒரு நபர் பணத்தின் மேல் அதிக ஆசை கொண்ட, நிறைய பணம் வேணும், அதை செலவு கூட பண்ண மாட்டார், ஆனால் பணத்தை மட்டும் சேர்த்துட்டே இருக்கணும் நிறைய அப்படின்னு அந்த பேராசைப்படுறதோட ஒரு முழு உருவமா யாரை சொல்லலாம்னா மிசருங்கிற அந்த குவாலிட்டி உள்ள மனுஷங்களை சொல்லலாம். ஸோ அந்த குவாலிட்டி இருக்க மனுஷங்க பேர் தான் மிசர். இது வந்து இன்கார்னேஷனுக்கு நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். இதோட முழு அவதாரமே அவங்க தான் அப்படின்னு சொல்றது. அடுத்த வார்த்தை பேரகன் அப்படிங்கிறது. பேரகன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி தான். ஹீ இஸ் அ பேரகன் ஆஃப் பேஷன்ஸ். இப்போ மேலே வந்து ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு சொன்னோம்ல, ஹீ இஸ் அ பேரகன் ஆஃப் பேஷன்ஸ். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அடுத்த வார்த்தை எசன்ஸ். எசன்ஸுங்கிறது அந்த ஒரு மனுஷனோட எசன்ஸ் என்னன்னா ஒரு குவாலிட்டி. இப்போ இவங்க சரியான கோவக்காரங்க, அவங்களோட கோர் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், த எசன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கிறது என்னதுன்னா அது கோர் பாயிண்ட். எசன்ஸ் அப்படிங்கிறது அது இன்டர்னல் ஒரு குவாலிட்டியை சொல்கிறது. ஸோ அதான் அந்த கோர் பாயிண்ட்டுங்கிறது. ஸோ எபிடோம் அப்படிங்கிறது ஒரு எபிக் ஸ்டோரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனோட ஒரு குவாலிட்டி இல்ல அவங்க டைப்ப பத்தி சொல்றது. பெர்சானிஃபிகேஷன், பெர்சனோட குவாலிட்டீஸ். எம்பாடிமெண்ட், அவங்கள எது கூட உருவகப்படுத்துறாங்க. ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். அப்ப அதே மாதிரி இருக்கிற பேரகன், ஹீ இஸ் அ பேரகன் ஆஃப் பேஷன்ஸ். இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் அப்படிங்கிறது ஒரு அவதாரம் மாதிரி. ஹீ த மிஸ்ஸர் வாஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் கிரீட். பேராசையின் முழு உருவம் அப்படின்னு சொல்றது அந்த பர்சனை. மிஸ்ஸர் அப்படிங்கிறவங்க தான். எசன்ஸ், த இன்டர்னல் குவாலிட்டி, த கோர் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து எபிடோம் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ். அடுத்து கேஸ்டிகேட். இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டா நான் பிரிச்சுட்டேன். கேஸ்டிகேட் அப்படிங்கிறது தமிழ்ல அர்த்தம் என்னன்னா கண்டிக்கிறது, கடுமையாக கண்டித்தல். கண்டித்தல், திட்டுறது, ஒரு திட்டு வாங்குறது, இதான் மீனிங். இப்போ கேஸ்ட், ரிலிஜன் இதை பற்றிலாம் பேசி ஊக்குவிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. கண்டிக்கணும், அதை வந்து மூடணும், அதுக்கு ஒரு கேட்டு போட்டு மூடணும், அதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு. ஸோ கேஸ்டி கேட் நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். கண்டிக்கிறது, திட்டுறது. இதுக்கு என்னென்ன அப்போ வந்து மீனிங்ஸ் வேறு இருக்குது. ரெப்ரிமேண்ட் சிவியர்லி அப்படின்னா கடுமையாக திட்டுறது கண்டிக்கிறது தான் ரெப்ரிமேண்ட். ரிபியூக், ரீப்ரூவ், ஆரெல்லாம் நான் கலெக்டிவாக சொல்கிறேன். ரெப்ரிமேண்ட், ரிபியூக், ரீப்ரூவ். அடுத்து castigate, chastise, chide. அடுத்த admonish, upbraid. reprimand, rebuke, reprove. castigate, chastise, chide.
admonish, upbraid. ஸோ reprimand அப்படின்னா என்னது? திட்டு வாங்குறது தான். He was reprimanded by the teacher for talking in the corridor. காரிடர்ல பேசிட்டே இருந்ததுனால அவன் டீச்சர் வந்து அவனை வந்து திட்டுனாங்க. He was reprimanded by the teacher. டீச்சரால் திட்டு வாங்கப்பட்டான். He was reprimanded by a teacher for talking in the classroom. என்ன வேணா சொல்லிக்கலாம். அடுத்த rebuke. ரிபியூக்கும் திட்டுறது தான். His bad manners earned him a sharp rebuke. earnedங்கிறது EARNED. earnனா சம்பாதிக்கிறது. இவனோட இந்த கெட்ட நடத்தை வந்து அவன் அவன் வந்து திட்டு தான் அவன் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து அவன் சம்பாதிக்கிறான். His bad manners earned him a sharp rebuke. அடுத்து என்னது? ரிப்ரூவ். ரிப்ரூவ்ங்கிறது வந்து கொஞ்சம் வேறுபட்டு வரும். ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ரிப்ரூவ் அப்படிங்கிறது. த டீச்சர் ஜென்ட்லி ரிப்ரூவ் த பாய்ஸ் ஃபார் நாட் பேயிங் அட்டென்ஷன். கவனிக்காம இருந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ஜென்டலா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அப்படி இருக்காதீங்கப்பா அப்படின்னு டீச்சர் பண்றாங்களாம். த டீச்சர் ஜென்ட்லி ரிப்ரூவ்ட் த பாய்ஸ் ஃபார் நாட் பேயிங் த அட்டென்ஷன். ஸோ ரிப்ரூவ்ங்கிறது மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு வருது. ஒரு மாதிரி என்ன சொல்றது? நல்ல வார்த்தை இப்போ சொன்னேனே டக்குன்னு அறிவுரை சொல்ற மாதிரி. அறிவுரை. So castigate, chastise, chide, reprimand, rebuke, reprove, admonish, upbraid. Okay, reprimand பார்த்துட்டோம். Reprimanded, he was reprimanded by a teacher. Rebuke பார்த்தோம். His bad manners earned him a sharp rebuke. அடுத்து என்ன பார்க்க போறோம்? admonish. Admonish அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுவுமே வந்து திட்டுறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதையும் தாண்டி வந்து ஒரு சஜஷன், ஒரு வார்னிங், ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி இது நல்லா யூஸ் பண்ணலாம். அட்வைஸ், வார்னிங், திட்டுறதுங்கிற மீனிங்குமே கொஞ்சம் வரும். திட்டு வாங்குறது, ஒரு சஜஷன் குடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்துட்டேன்னா, அட்மானிஷ்க்கு தே வேர் அட்மானிஷ்டு டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சரியான அட்வான்டேஜ், அதை பயன்படுத்திக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. இல்லை அது ஒரு வார்னிங்காக கூட சொல்லலாம். இனிமேல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது, இதோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்னிங்காகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ வார்னிங், சஜஷன் இந்த மாதிரி மீனிங்கில் வந்து இந்த அட்மானிஷ் அப்படிங்கிறது வருது. தேவர் அட்மானிஷ்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற எக்ஸாம்பிள் போடலாம். அடுத்த சாஸ்டைஸ் அப்படிங்கிறது ஒன்றா தண்டிக்கிற மாதிரி தான். திட்டுறது, நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து சாஸ்டைஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, த ஃபாதர் சாஸ்டைஸ்ட் ஹிஸ் சன் ஃபார் ஹிஸ் மிஸ்பிஹேவியர். அவன் ஏதோ தப்பாக என்ன சொல்கிறது, பிஹேவியர் பண்ணுறான். அதுக்கு வந்து அப்பா வந்து அவங்க பையனை வந்து திட்டுறாரு, தண்டிக்கிறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. த ஃபாதர் சாஸ்டைஸ்ட் ஹிஸ் சன். இதே தான் மேலே, ஹீ வாஸ் ரிப்ரிமாண்டட் பை அ டீச்சர். த ஃபாதர் சாஸ்டைஸ்ட் ஹிஸ் சன். அடுத்து சைல்டு. சைல்டுங்கிறது ஒரு மாதிரி கோவம் வர்றது தான், நம்ம திட்டுறது தான். இது நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. ஐ சைல்டட் மை செல்ஃப். ஐ சைல்டட் மை செல்ஃப் ஃபார் பீயிங் ஸோ கேர்லெஸ். நான் கேர்லெஸ்ஸாக நான் இப்படி நடந்துக்கிட்டேன், நமக்கு மேலே நமக்கு ஒரு கோவம் வர்றது, நம்மளை நாமளே திட்டிக்கிறது, அறிவே இல்லை எனக்கு அப்படின்னு நம்மளை நம்மளே திட்டிக்குவோம்ல. ஐ சைல்டட் மை செல்ஃப் ஃபார் பீயிங் ஸோ கேர்லெஸ். அந்த மாதிரி நம்ம எழுதலாம். அடுத்த அப்ரைடு. அப்ரைடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப திட்டுறது, ஒரு மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறது, இந்த மாதிரி இடத்துல வந்து அப்ரைடு வரும். த மேனேஜர் அப்ரைடட் த எம்ப்ளாயீஸ் ஃபார் தயர் லேக் ஆஃப் எஃபர்ட். என்னப்பா நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்ச எஃபர்ட்டே இல்லைப்பா உங்கள்கிட்ட, அது ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது, இல்லை திட்டுறதுன்னு கூட அதை எடுத்துக்கலாம். த மேனேஜர் அப்ரைடட் த எம்ப்ளாயீஸ் ஃபார் தேர் லேக் ஆஃப் எஃபர்ட். எஃபர்ட் போடலைன்னு எம்ப்ளாயீஸ் மேலே வந்து கோவப்பட்டாரு, ஒரு வருத்தம் தெரிவித்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ரைடு. அப்புறம் ரிப்ரூங்கிறது அறிவுரை. சொல்லிட்டேன்ல, ஆமாம், த டீச்சர் ஜென்ட்லி reproved the boys for not paying attention. So castigate, chastise, chide, reprimand, rebuke, reprove, admonish, upbraid. ஸோ அடுத்த வார்த்தை apprehension. இதுக்கு ரெண்டு விதமான மீனிங் இருக்குது. ஒன்று இந்த ஃபியர், ஆங்ஸைட்டி. ஸோ ஃபியர்னா பயம், ஆங்ஷியஸாக இருக்கிறது, ஆங்ஸைட்டினா ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கிறது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் கன்றாவே எழுதுறேன். ச்சே. செகண்டா ஒரு மீனிங் இருக்கு. இது என்னன்னா அரெஸ்ட் பண்றது ஒரு கிரிமினல அப்படிங்கிற மீனிங்லயும் வரும். அப்ரிஹண்டட் த கிரிமினல்னா அரஸ்டட் த கிரிமினல், கேப்சர் பண்ணிட்டாங்க, புடிச்சிட்டாங்க கிரிமினல, அப்படி ஒரு மீனிங்கும் இந்த அப்ரிஹென்ஷனுக்கு இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஆங்ஸைட்டி அப்படிங்கிற
மீனிங்ல சொல்றாங்க. அலார்மிங், அலாரம் அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து இது என்ன சொல்றது? இது ரொம்ப அலார்மிங் சிச்சுவேஷன்னா, இது ஒரு பிரச்சனைக்குரிய சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாரி. ரொம்ப ஒரி ஆகுறோம் நமக்கு. அன்ஈசினஸ், ஈஸினா ஈஸியா இருக்கிறது. அன்ஈசினஸ்னா எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு இங்க நிக்கிறதுக்கே அப்படிங்க அன்கம்ஃபர்டபுள்ங்கிற மீனிங். அன்ஈஸ், நர்வஸ்னஸ் ரொம்ப நர்வஸா, படபடப்பா, ஆங்ஷியஸ், ஃபியர் இதெல்லாம் தான் ஆப்ரிஹென்ஷன் அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? ஹி ஹேட் பீன் ஃபில்டு வித் ஆப்ரிஹென்ஷன் அட் ஹேவிங் டு ரிப்போர்ட் ஹிஸ் ஃபெயிலியர். அவனோட ஃபெயிலியர வந்து மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு பயங்கரமான ஒரு பயத்துல அவன் இருந்தான். ஹி ஹேட் பீன் ஃபில்டு வித் ஆப்ரிஹென்ஷன். வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். ஷி ஃபெல்ட் அ வேவ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன் பிஃபோர் த பிக் இன்டர்வியூ. ஒரு பெரிய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறா. அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பயம். அதான் வேவ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன். கடல் அலை பெருசா அந்த வேவ் அந்த மாரி இவங்க வந்து சொல்றாங்க. வேவ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன்னா பயங்கர பயம். ஷி ஃபெல்ட் அ வேவ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன் எதுக்கு? பிஃபோர் த பிக் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அவளுக்கு ஏற்பட்ட அது ஒரு பயங்கர பீதியாகிறதுங்கிற அந்த மீனிங் இது ஆப்ரிஹென்ஷன் அப்படின்ட்டு. அடுத்த வார்த்தை. ஸோ அலாரம், ஒரி, அன்னீசினஸ், நர்வஸ்னஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆப்ரபேஷன் அப்படிங்கிறது ஆப்ரபேஷன் அப்படிங்கிறது அதிலே வந்துருச்சு. ஏபிபிஆர்னு. அப்ரூவல் அப்படிங்கிறது மீனிங் தான். அப்ரூவ் பண்றது, சூப்பரா இருக்குன்னு பிரைஸ் பண்றது. ஸோ அப்ரூவ் பண்றதுனா என்னது? ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அசென்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்டோர்ஸ்மென்ட் பிரைஸ் பண்றது, என்கரேஜ் பண்றது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஏஎஸ்எஸ்இஎன்டி அசென்ட் அப்படின்னாலும் அதேதான். ஒப்புதல் குடுக்கறது, சம்மதம் சொல்றது, கன்சென்ட் கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணுவோம்ல. கன்சென்ட் ஃபார்ம்னா என்னது? அந்த அப்ரூவல் ஃபார்ம் மாரி தான் அது. அசென்ட் அப்படிங்கிறது. ஏஎஸ்எஸ்இஎன்டி அசென்ட் அப்படின்ட்டு. ஸோ ஹி இய எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? ஹி இயர்ன்ட் ஃபார் பாப்புலர் அப்ரபேஷன். லைக் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு என்கரேஜ்மென்ட்டுக்காக, இல்ல தன்னைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவன் ஏங்குறான். ஹி இயர்ன்ட். இந்த இயர்ன்ட் நம்ம ஆல்ரெடி மேல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இஏஆர்என் இயர்ன் அப்டின்னா சம்பாதிக்கணும். முன்னாடி ஒரு ஒய் போட்டுட்டா சம்பாதிக்கிறதுக்காக இயர்ன்றோம் வந்து ஏங்குறது. ஆ ஐ அம் இயர்னிங் டூ இயர்ன். நம்ம சொந்த கால்ல நிக்கணும் அப்டின்னு சொல்லி நம்ம வந்து ஏங்குறோம். அந்த மாரி இத நம்ம படிச்சோம். லைக் முன்னாடி முன்னாடி கிளாஸ் போய் பாருங்க. இந்த இயர்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம பார்த்தோம். ஹி இயர்ன்ட்னா ஏங்குறான். எதுக்காக? தனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். தன்னைய வந்து பிரைஸ் பண்ணணும், புகழணும், ஏத்துக்கணும் அப்டின்ட்டு அவன் ஏங்குறான். அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம். அசென்ட் ஏஎஸ்எஸ்இஎன்டி அசென்ட் இருக்குல்ல, அத பத்தி நான் பேசணும்னு நெனச்சேன். இப்போ ஏஎஸ்எஸ்இஎன்டி இந்த அசென்ட்க்கு என்ன சொன்னோம்? அப்ரூவல் அப்படின்னு சொன்னோம். ஏபிபிஆர்ஓ அப்ரூவல். நெறைய கன்ஃப்யூஷன் வரும் இந்த அசென்ட்ல. ஏஎஸ்சிஎன்டின்னு ஒரு அசென்ட் இருக்கு. ஏசிசிஇஎன்டி ஒரு ஆக்சென்ட்ன்னு இருக்கு. இப்போ ஏஎஸ்எஸ்இஎன்டினா டபுள் எஸ் இருக்கு. ஸோ டபுள் பி வரணும். அசென்ட் அப்ரூவல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎஸ்சிஇஎன்டி அப்படிங்கிறது என்ன? மூவிங் ஃபார்வர்ட். ஒரு ஃபார்வர்ட் போகிறது இந்த அசென்ட்ங்கிறது. ஓகேவா? எஸ்ஸும் இருக்கு, சியும் இருக்கு. 2யுமே மேல மேல அடுக்கிக்கிட்டே போறோம். எஸ்சி, எஸ்சி, எஸ்சின்னு. ஸோ அப்வர்ட், ஃபார்வர்ட் போறது. இந்த ஆக்சென்ட் என்னன்னா சொல்லுவாங்கல்ல, அவனோட அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். தமிழ்நாட்டு பையன் தான். பட் அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல அவன் பேசுவான். ஆக்சென்ட்ங்கிறது அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அப்ப பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மாரி எழுதுறேன். குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏசிசி அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் ஆக்சென்ட். எஸ்எஸ் வந்தா பிபி அப்படின்னு வரணும். ஏன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் தானே ம். ஓபிக்யூஆர்எஸ். ஓகே, ஓகே. ஸோ எஸ் பக்கத்துல பி வந்துருதுல்ல. ஏன்னா சிசிபிபி ஞாபகம் வச்சுக்கக்கூடாதான்னுலாம் கேட்காதீங்க. எஸ் பக்கத்துல பி வருது. ஸோ டபுள் எஸ் போட்ட அசென்ட் வந்து அது அப்ரூவல். அப்பனா அப்படியே ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே எஸ்ஸுக்கு அப்ரூவல் வந்துச்சுன்னா சிசின்னு போடுறது ஆக்சென்ட். எஸ்சின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு. 3மே ப்ரொனவுன்சியேஷன் என்னமோ ஒண்ணு தான். ஆனா அர்த்தம் வேற வேறல்ல. அதுக்காக அத சொன்னேன். ஓகே. இத சொல்ட்டேனா? என்டோர்ஸ்மென்ட் அப்படிங்கிறது இங்க என்னன்னா, அப்ரூவல்ங்கிறத விட சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற மீனிங் வந்து இங்க கரெக்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரே லிட்டரல் மீனிங் இல்ல. இதை சார்ந்த மீனிங் தான். அந்த அப்ரூவலை சார்ந்தது தான் வந்து இந்த சப்போர்ட்ங்கிறது. எப்படி சொல்லலாம் தான், த பொலிட்டீஷியன் காட் அ மேஜர் என்டோர்ஸ்மென்ட் ஃப்ரம் த யூனியன். யூனியன் கிட்ட இருந்து அவளுக்கு நல்ல சப்போர்ட் வந்து அவருக்கு இருந்துச்சு பொலிட்டீஷியனுக்கு. அந்த மாரி நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை ரீஃப்ராக்டரி அப்படிங்கிறது. ரீஃப்ராக்டரினா ரொம்ப பிடிவாதமா ஒரு மாரி ஸ்டப்பர்னா இருக்கிறது. லைக் அவங்கள நம்ம மேனேஜ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்டப்பர்னா இருக்கிறது. ஸ்டப்பர்ன், அன்மேனேஜபிள், அன்கண்ட்ரோலபிள் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஆப்ஸ்டினேட் அப்படிங்கிறது
பிடிவாதமான நான் சொன்ன மாரி. ஹி வாஸ் த மோஸ்ட் ஆப்ஸ்டினன்ட் மென் ஐ ஹேவ் எவர் மெட். எவர்னா இப்படி ஒரு ஆளு இது நாள் வரைக்கும் நான் பார்த்தது இல்லங்க. எவர். இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு ஆத்த நான் பார்த்ததே இல்லங்க. அவ்ளோ பிடிவாதமான ஆளுங்க. ஹி வாஸ் த மோஸ்ட் ஆப்ஸ்டினேட் மேன் ஐ ஹவ் எவர் மெட் அப்படின்னு சொல்லலாம். பிடிவாதமான ஆளு. ஆப்ஸ்டினேட் அப்படின்னு. ம மியூலிஷா, மல்லிஷா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. நான் மியூலிஷ்ன்னு நான் சொல்றேன். ஓகே. அடுத்து. ஆம். மியூலிஷ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இது எல்லாமே பிடிவாதம் அப்படிங்கிற மீனிங் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஷி அப்ரோச்டு த டிஃபிகல்ட் டாஸ்க் வித் மியூலிஷ் டிட்டர்மினேஷன்னா, ஒரு பிடிவாதமான ஒரு ஒரு அவளுக்கு அத ஜெயிக்கணும், அந்த டிஃபிகல்ட் டாஸ்க்க முடிக்கணும் அப்படிங்கிற வந்து அவ இருந்தா. அந்த மாரி எண்ணத்தோட தான் அந்த டாஸ்க்கையே அவ அப்ரோச் பண்ணா. ஷி அப்ரோச்டு த டிஃபிகல்ட் டாஸ்க் வித் மியூலிஷ் டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் அப்படின்னா, அந்த ஒரு இலக்கு ஜெயிக்கணுங்கிற மியூலிஷ்னா பிடிவாதமான ஒரு இலக்கு. அந்த டிஃபிகல்ட் டாஸ்க்க முடிக்கணுங்கிற அந்த ஒரு இலக்கோட அவ அப்ரோச் பண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிட்டர்மினேஷன் அப்படின்னா அது ஒரு வெறி அந்த மாரி. ஸோ ஷி அப்ரோச்டு த டிஃபிகல்ட் டாஸ்க் வித் மியூலிஷ் டிட்டர்மினேஷன். எங்க இடம் இல்லாதனால எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் எழுத முடியல. ஸோ நான் வந்து சொல்றேன். அதனால தான் 2, 3 தடவ நான் சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து புல் ஹெட். இதுவும் என்னன்னா ரொம்ப தலக்கண மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ் புல் ஹெட்டட் ரெஃப்யூசல் டு ஃபாலோ த சேஃப்டி ரூல்ஸ் காஸ்ட் த ஆக்சிடென்ட். திமிர்த்தனமா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, மண்டகனமா இருந்துட்டான், இதனால வந்து ஆக்சிடென்ட் நிகழ்ந்துருச்சு, அதுதான் இந்த ஆக்சிடென்ட்டை காஸ் பண்ணுச்சு. CAUSED, காஸ்ட் த ஆக்சிடென்ட். ஹிஸ் புல் ஹெட்டட் ரெஃப்யூசல் அப்படின்னா இதெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிற ஒரு பிடிவாதமா இருக்கிறது, ஸ்டபனா இருக்கிறது. அந்த மீனிங் கோட்டி வந்துருச்சா? ஹிஸ் புல் ஹெட்டட் ரெஃப்யூசல் டு ஃபாலோ த சேஃப்டி புரோட்டோகால்ஸ். புரோட்டோகால்ஸ்னா என்னது? ரூல்ஸ். காஸ்ட் த ஆக்சிடென்ட். அதுதான் ஆக்சிடென்ட்டை வந்து நடந்துச்சு. நடந்ததுக்கு காரணமே அவன் திமிருத்தனமான அந்த வந்து ரெஃப்யூசல் தான். பண்ண மாட்டேன்னு அவன் நின்னது தான். ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படி சொல்லலாம். அடுத்து இன்ட்ராக்டபிள். இன்ட்ராக்டபிள் அப்படின்னா, இது எப்படி நான் ஞாபகம் வச்சிருந்தேன்னா, இந்த இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இன்ட்ராக்டபிள்னா ஒரு இத வந்து நம்ம TRACய பார்க்கும்போது ஒரு இத ட்ராக் பண்றோம், இல்ல ட்ரேஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க மொபைல் நம்ம ட்ராக் பண்றோம்னா, அந்த மொபைலோட கண்ட்ரோல் நம்ம கையில வந்துருச்சு. ஸோ ட்ராக்டபிள். அப்ப இன்ட்ராக்டபிள் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் நம்ம விட்டு போயிடுச்சு. இந்த மாரி தான் நான் வந்து படிச்சிருந்தேன். அது இங்க வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அத நான் மேல காமிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்ன எழுத முடியாதா? ஓ! ஓ! இந்த இருக்குல்ல. 11th ஒன். இன்ட்ராக்டபிள்னா என்னது? ஹார்ட் டு கண்ட்ரோல் இல்லன்னா டீல் வித், அன்மேனேஜபிள், அன்கண்ட்ரோலபிள். இதான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சிருந்தோம். தேர் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் பிகம் மோர் அக்யூட். அக்யூட்னா வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அண்ட் இன்ட்ராக்டபிள் கண்ட்ரோல மீறி போயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ, அதே தான் இங்கேயும். பிடிவாதத்தனமா, கண்ட்ரோல் பண்ண முடியாம, மேனேஜ் பண்ண முடியாம இருக்கிறது தான் வந்துட்டு ரீஃப்ராக்டரி, ஆப்ஸ்டினேட், மியூலிஷ், புல் ஹெட்டட், இன்ட்ராக்டபிள். எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். ரெஃப்ராக்டரி ஸ்டூடண்ட்ஸ், பேச்ச கேட்காத ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பெண்ட் அ கிரேட் டீல் ஆஃப் டைம் இன் த டிடென்ஷன் ரூம். டிடென்ஷன்னா என்னன்னு தெரியலையே! டிடென்ஷன் ரூம். அப்படியே இருங்க பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு ஒண்ணு தெரியலன்னா, அது அப்பவே பார்த்துரணும். டிடென்ஷன் நான் படிச்சிருக்கேன். பட் அது இதான் ரிவிஷன் பண்ணலன்னா, இதான் நமக்கு பிரச்சனையாகும். டிடென்ஷன். ஓ! டிடென்ஷன் அப்படின்னா, என்னங்க தடுப்பு காவல்னு இருக்கு. காவலில் வைத்தல். ஓகே. ஏதோ ஒரு பிரச்சனையாயி அப்பனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற மாரி ஆயிடுச்சா? ஸ்பெண்ட் அ கிரேட் டீல் ஆஃப் டைம் இன் த டிடென்ஷன் ரூம். ஆமாம். ஓகே. இத நான் பார்த்துட்டு வரேன். கரெக்ட்டா பார்த்துட்டு வந்து வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் டிடென்ஷன் வித்து கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அத அந்த டைமே கிளாரிஃபை பண்ணிறணும். இல்லன்னா படிக்க மாட்டோம். அதுக்காக சொல்றேன். ஓகே. அவ்வளோதான். இன்னைக்கான ஒரு 5 வார்த்தை. எபிட்டோம் பார்த்தோம். அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள். பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது. பெர்சானிஃபிகேஷன், எம்பாடிமென்ட், இன்கார்னேஷன், பாரகான், எசன்ஸ். கேஸ்டிகேட் அப்படிங்கிறது கேஸ்ட் தட்டு கேட்கணும், கண்டிக்கணும் அப்படிங்கிற மாரி. கேஸ்டிகேட், சாஸ்டைஸ், சைல்டு, ரெப்ரிமாண்ட், ரெபியூக், ரெப்ரூவ், அட்மானிஷ், அப்ரைட். ஆப்ரிஹென்ஷன்ங்கிறது பயங்கிற ஒரு இது இருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அதாவது போலீஸ் வந்து திருடன புடிச்சுட்டாங்கங்கிற மீனிங்லயும் இந்த அப்ரிஹென்ஷன் வரும். ஃபியர்ன்னு சொல்லும்போது அலாரம், ஒரி, அன்னீசினஸ், அன்னீசி, நர்வஸ்னஸ் எல்லாமே சொல்லலாம். ஆப்ரபேஷன்
அப்ரபேஷன்ங்கிறது அதிலேயே வந்துருச்சு. APPRO வரைக்கும் வந்துருச்சு. ஆப்ரபேஷன் அப்படிங்கிறது ப்ரொபேஷன் பீரியட்ன்னு கூட சொல்லுவோம்ல. என்னன்னா, அந்த 1 வருஷம் முடிஞ்சா தான் நம்ம அடுத்து அப்ரூவ் ஆயி உள்ள போற மாரி. அத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சடனா இப்ப எனக்கு தோணுச்சு. இது ஆப்ரபேஷன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது. அப்ரூவல் மட்டும் இல்ல, பிரைஸ் பண்றது, என்கரேஜ் பண்றது, ஒருத்தவங்கள ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ், ஆசென்ட் அப்படிங்கிறது கூட கன்சென்ட்ங்கிற மாதிரி தான். கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு வாங்குனா, அது ஒரு அப்ரூவல் ஃபார்ம் மாதிரி தான். இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹி இயர்ன்ட் ஃபார் பாப்புலர் அப்ரபேஷன் அப்படின்னு. இயர்ன்ட் கூட பார்த்தோம். EARன்னா சம்பாதிக்கிறது. சம்பாதிக்கணும்னு ஏங்குறதுக்கும்னா முன்னாடி ஒரு ஒய் போட்டுக்கணும். இயர்ன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ரீஃப்ராக்டரி அப்படிங்கிறது ஸ்டப்பனா இருக்கிறது, அன்மேனேஜபிளா இருக்கிறது. அப்பன்னா இன்ட்ராக்டபிள்ங்கிற வார்த்தைய போடலாம். ஸ்டப்பன் அப்படிங்கும்போது ஆப்ஸ்டினேட், மியூலிஷ், புல் ஹெட்டடுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம போடலாம். ஆசன்ட் டேப்க்கு 3 பார்த்தோம். எஸ்எஸ்னா பிபி வரணும், அப்ரூவல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சிசி வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் ஆக்சென்ட்னு வரணும். எஸ்சி ரெண்டுமே வந்துச்சுன்னா எஸ்சி ஒரு மூவிங் ஃபார்வர்ட், ரைசிங், RISE அந்த ரைசிங், அந்த மாரி மீனிங்ல வர்றது. அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தாச்சு. 50 வார்த்தை முடிஞ்சிருச்சு. ரிவிஷன் பண்ணுங்க. அப்பப்போ ரிவிஷன் நானும் போட்டுட்டே இருப்பேன். இந்த 50க்கான ரிவிஷன் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், டாட்டா பை பை.